விஷன் செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். கள்ளக்காதலில் வாலிபர் கொலை, குற்றவாளிகளுக்கு போலீஸ் வலைவீச்சு. பதவி உயர்வு வழங்க கோரிக்கை, அரசு கல்லூரி பேராசிரியர்கள் உண்ணாவிரத போராட்டம். கல்லறை திருநாள், முன்னோர்களின் கல்லறையில் வழிபாடு நடத்திய கிறிஸ்தவர்கள். பாரிஸில் இருந்து இருசக்கர வாகனத்தில் புதுவை வந்த இளஞ்சோடி, 23,000 கிலோமீட்டர் பயணம். இனி விரிவான செய்திகள். புதுவையில் கள்ளக்காதலில் வாலிபர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி வம்பாக்கீரப்பாளையம் பாண்டி மெரினா செல்லும் சாலையில் இன்று காலை வெட்டப்பட்ட நிலையில் ஒரு வாலிபரின் சடலம் கிடந்துள்ளது. அந்த வழியாக சென்ற பொதுமக்கள் இது குறித்து ஒதியஞ்சாலை காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தனர். அதன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் வாலிபரின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் தடயவியல் நிபுணர்கள் தடயங்களை சேகரித்தனர். தொடர்ந்து போலீசார் நடத்திய விசாரணையில் கொலை செய்யப்பட்ட வாலிபர் ரெட்டியார்பாளையம் பகுதியைச் சேர்ந்த சந்துரு என்றும் அவர் சுமை தூக்கும் தொழில் செய்து வந்தவர் என்றும் தெரிய வந்தது. சந்துரு தன்னுடன் வேலை பார்க்கும் சுமை தூக்கும் தொழிலாளியான வம்பாக்கீரப்பாளையத்தை சேர்ந்த வெங்கடேசன் என்பவருடன் நட்பாக பழகி வந்துள்ளார். இதனால் அவரது வீட்டிற்கு அடிக்கடி சென்று வந்தார். இதில் வெங்கடேசனின் மனைவியுடன் அவருக்கு பழக்கம் ஏற்பட்டு நாளடைவில் அது கள்ளக்காதலாக மாறியுள்ளது. இதனை அறிந்த வெங்கடேசன் சந்துருவை கண்டித்து வந்துள்ளார். ஆனால் அதனை பொருட்படுத்தாமல் இருவரும் தொடர்ந்து பழகி வந்துள்ளனர். இந்நிலையில் வெங்கடேசன் நேற்று சந்துருவை மது அருந்த அவரது வீட்டிற்கு அழைத்ததாக கூறப்படுகிறது. சந்துருவும் அவர் அழைத்தபடி அங்கு சென்றுள்ளார். அங்கு வெங்கடேசனுடன் இருந்த அவரது நண்பர்கள் சரண், ராஜேஷ் ஆகியோர் அவருடன் தகராறு செய்து கொலை செய்தது தெரிய வந்தது. இதனையடுத்து கொலையாளிகளை போலீசார் தேடி வருகின்றனர். பதவி உயர்வு வழங்க கோரி அரசு கல்லூரி பேராசிரியர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை, காரைக்கால், மாகே, ஏனாம் ஆகிய பிராந்தியங்களில் 10 கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் செயல்பட்டு வருகிறது. இதில் 200க்கும் மேற்பட்ட பேராசிரியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இவர்கள் கடந்த 2002ஆம் ஆண்டு முதல் 2018ஆம் ஆண்டு வரை டெல்லியில் உள்ள யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்டு புதுச்சேரி அரசு கலைக்கல்லூரிகளில் உதவி பேராசிரியர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் பணியில் சேர்ந்ததில் இருந்தே உதவி பேராசிரியர்களாக பணியை தொடர்ந்து வருகின்றனர். பல ஆண்டுகளாக பணிபுரிந்து வரும் இவர்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு வழங்கப்படவில்லை. இது குறித்து அவர்கள் பல கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர். ஆயினும் எந்த பலனும் இல்லை. இந்நிலையில் கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி 50க்கும் மேற்பட்ட உதவி பேராசிரியர்கள் சட்டசபை அருகே உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். உதவி பேராசிரியர்கள் உண்ணாவிரத போராட்டத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆதரவு தெரிவித்தார். உதவி பேராசிரியர்களின் கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று கவர்னருக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கல்லறை திருநாளையொட்டி முன்னோர்களின் கல்லறையில் கிறிஸ்தவர்கள் வழிபாடு நடத்தினர். உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்கள் ஆண்டுதோறும் நவம்பர் 2ஆம் தேதி சகல ஆத்மாக்கள் தினம் எனப்படும் கல்லறை திருநாளை கடைபிடிப்பது வழக்கம். இந்நாளில் அவர்கள் இறந்து போன தங்களது உறவினர்கள் மற்றும் முன்னோர்களின் கல்லறைகளுக்கு சென்று அவற்றை சுத்தம் செய்து அலங்கரித்து பிடித்த உணவுப் பொருட்களை வைத்து அஞ்சலி செலுத்துவர். அதன்படி புதுவையில் கல்லறை திருநாள் இன்று அனுசரிக்கப்பட்டது. புதுவை, உப்பளம், வில்லியனூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் உள்ள கல்லறைகளை நேற்று உறவினர்கள் தூய்மைப்படுத்தினர். இன்று காலை முதல் ஏராளமானோர் தங்களது முன்னோர்களின் கல்லறைகளுக்கு சென்று கல்லறைகளை மலர்களால் அலங்கரித்தனர். மேலும் மெழுகுவத்தி ஏற்றி பிரார்த்தனை செய்தனர். கல்லறைகளை பாதிரியார்கள் மந்திரித்தனர். முன்னோர்களுக்கு பிடித்தமான உணவுப் பொருட்களும் கல்லறைகளில் படையிலிடப்பட்டன. இதனிடையில் கல்லறை திருநாளையொட்டி ஆண்டுதோறும் சென்னை, பெங்களூரு உள்ளிட்ட நகரங்களில் இருந்து விதவிதமான பூக்கள் இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படும். இந்த மலர்களுடன் ரோஜா, சாமந்தி, மல்லி, அரளி உள்ளிட்ட கலவை பூக்களும் விற்கப்படும். இதனை ஏராளமானோர் வாங்கி சென்று தங்களது முன்னோர்களின் கல்லறைகளை அலங்கரிப்பர். அதன்படி இந்த ஆண்டும் வெளியூரில் இருந்து வந்த விதவிதமான நிறங்களில் கொண்ட மலர்கள் விற்பனைக்காக மிஷன் வீதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்தது. பாரிஸில் இருந்து இருசக்கர வாகனத்தில் புதுவைக்கு இளஞ்சோடியினர் வந்துள்ளனர். பிரான்ஸ் நாட்டின் பாரிஸ் நகரை சேர்ந்தவர் கெவின். இவரது தாய் தந்தையர்கள் புதுச்சேரி வெங்கடா நகரை சேர்ந்தவர்கள். இவர்களும் தற்போது பாரிஸில் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் தனது இளம் மனைவி ஈமாவுடன் சொந்த ஊரான புதுச்சேரியை காண கெவின் விரும்பினார். இருவரும் தங்களது 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான இருசக்கர வாகனத்தில் 5 மாதங்களுக்கு முன் பாரிஸில் இருந்து புறப்பட்டனர். அங்கிருந்து இத்தாலி, ஸ்லோவேனியா, குரோசியா, கிரீஸ், துருக்கி என 20,000 கிலோமீட்டரை கடந்து இந்தியாவிற்குள் நுழைய முயன்றனர். இந்தியா, பாகிஸ்தான் எல்லை மூடப்பட்டதால் விமானம் மூலம் டெல்லி வந்து அங்கிருந்து இருசக்கர வாகனத்திலேயே புதுச்சேரி வந்துள்ளனர். 5 மாதத்தில் மொத்தமாக 23,000 கிலோமீட்டர் பயணித்துள்ள கெவின் வங்கி ஊழியராக பணியாற்றி வருகிறார். 6 மாத விடுமுறை எடுத்து சொந்த ஊருக்கு மனைவியை அழைத்து வந்து
இந்தியாவை அறிந்து கொள்ள செய்ததாக அவர் தெரிவித்தார். ஒரு மாத காலம் புதுச்சேரியில் இருக்கும் இவர்கள் டிசம்பர் மாதம் பாரிஸ் நகருக்கு விமானம் மூலம் திரும்ப உள்ளனர். பதினோரு மாநிலங்களின் உதய நாள் கவர்னர் மாளிகையில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. ஆந்திர பிரதேசம், கர்நாடகா, பஞ்சாப், ஹரியானா, மத்திய பிரதேசம், புதுச்சேரி, அந்தமான் நிக்கோபார் தீவுகள், லட்சத்தீவு, சண்டிகர், ஜம்மு காஷ்மீர், லடாக் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் உதய நாள் விழா கவர்னர் மாளிகையில் கொண்டாடப்பட்டது. கவர்னர் கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் அந்தந்த மாநிலங்களின் கலை மற்றும் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையிலான கலை நிகழ்ச்சிகள் நிகழ்த்தப்பட்டன. பல்வேறு சமுதாயத்தினர் இதில் கலந்து கொண்டனர். முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, தலைமை செயலர் சரத் சவுகான் மற்றும் பலர் இதில் கலந்து கொண்டனர். ஊசுட்டேரி நிரம்பியதை அடுத்து சட்டமன்ற உறுப்பினர் சாஜே சரவணன்குமார் பூஜை செய்து மதகை திறந்து வைத்தார். புதுச்சேரி மாநிலம் ஊசுட்டேரி முழு கொள்ளளவு 3.5 மீட்டர் உயரமாகும். சமீபத்தில் பெய்த கனமழையால் ஊசுட்டேரிக்கு நீர்வரத்து அதிகரித்தது. மேலும் வீடூர் அணை திறப்பால் ஊசுட்டேரிக்கு நீர்வரத்து கிடுகிடுவென்று அதிகரித்தது. ஏரியின் நீர்மட்டம் தொடர்ந்து உயர்ந்து வந்தது. நேற்று முன்தினம் மாலை ஊசுட்டேரி முழு கொள்ளளவான 3.5 மீட்டர் அளவை எட்டியது. நேற்று மாலை 3.57 மீட்டர் உயரத்துக்கு நீர்மட்டம் உயர்ந்ததால் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் சார்பில் 10 கண்ணு போக்கு வாய்க்கால் மூலம் ஊசுட்டேரிக்கு வரும் உபரி நீரை சங்கராபரணி ஆற்றிற்கு திருப்பிவிட முடிவு செய்தனர். இதனைத் தொடர்ந்து 10 கண்ணு சதுக்கம் பகுதியில் போக்கு வாய்க்கால் மதையில் நேற்றிரவு சட்டமன்ற உறுப்பினர் சாஜே சரவணன்குமார் பூஜைகள் செய்து மதகை திறந்து வைத்தார். இதில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட உதவி பொறியாளர் லூயி பிரகாசம், இளநிலை பொறியாளர் சிரஞ்சீவி மற்றும் பலர் கலந்து கொண்டனர். சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதனுக்கு அவரது ஆதரவாளர்கள் ஆழ்கடலில் பேனர் வைத்துள்ளனர். புதுவை லாஸ்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற தலைவருமான வைத்தியநாதன் பிறந்த நாளை ஒட்டி மாநிலம் முழுவதும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானங்களை வழங்கி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக தொகுதி முழுவதும் அவரது ஆதரவாளர்கள் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். அதன் ஒரு பகுதியாக லாஸ்பேட்டை தொகுதியை சேர்ந்த காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பழனி, மகேஷ், பாபு ஆகியோர் சட்டமன்ற உறுப்பினரின் தீவிர ஆதரவாளர்களான நிரஞ்சன் மற்றும் ராஜேஷ் ஏற்பாட்டில் ஆழ்கடலில் பேனர் வைத்து தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர். வில்லியனூரில் முத்துராமலிங்க தேவரின் குரு பூஜை விழா நடைபெற்றது. பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் 118வது ஜெயந்தி மற்றும் 63ஆம் ஆண்டு குரு பூஜை விழாவை முன்னிட்டு புதுவை தேவர் பேரவை சார்பாக வில்லியனூர் விநாயக முருகன் அரிசி ஆலை வளாகத்தில் அமைந்துள்ள பேரவை அலுவலகத்தில் பேரவைத் தலைவர் தனபாலன் விளக்கேற்ற புதுவை பாஜக கட்சி தலைவர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் முத்துராமலிங்க தேவரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மகளிர் அணி தலைவி தாமரை செல்வி மற்றும் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டனர். தேவர் பேரவையின் நிர்வாகிகள் லட்சுமணன், ரத்தினசாமி, முருகேசன், சந்திரன், செங்குட்டுவன், ராஜசேகர், முருகன் ஆகியோர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை செய்திருந்தனர். குரு பூஜையை முன்னிட்டு புதுவை நோனாங்குப்பத்தில் அமைந்துள்ள உதவும் கரங்கள் மறுவாழ்வு இல்லத்தில் உள்ள பெற்றோர் அல்லாத குழந்தைகளுக்கு இரவு உணவு வழங்கப்பட்டது. தேவர் பேரவையின் உறுப்பினர்கள் இதில் கலந்து கொண்டனர். தொடர்ந்து புதுவை தேவர் பேரவையின் மூலம் அமைவுள்ள தேவர் அறக்கட்டளையின் ஆலோசனை கூட்டம் சுதானா நகர் வஉசி வீதியில் அமைந்துள்ள தேவர் பேரவையின் கௌரவ தலைவர் ரத்னசாமி முருகேசன் யோகா மைய அரங்கத்தில் நடைபெற்றது. இதில் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை தலைவர் தனபாலன் தலைமையில் பேரவை நிர்வாகிகள் செய்திருந்தனர். திண்டிவனத்தில் பத்திரிகையாளர்கள் சங்க ஆலோசனை கூட்டத்தில் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. திண்டிவனத்தை அடுத்த ஜக்காம்பேட்டையில் உள்ள அரசு விருந்தினர் மாளிகையில் டாக்டர் அப்துல் கலாம் பத்திரிகையாளர்கள் நலச்சங்க ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. சங்க தலைவர் முருகன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் சங்கத்தின் சார்பில் மரக்காணத்தில் முப்பெரும் விழா நடத்துவது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதனைத் தொடர்ந்து மழையில் செய்தி சேகரிக்க உதவியாக அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் ரெயின்கோட் வழங்கப்பட்டது. சங்க செயலாளர் சுரேஷ், சங்கத்தின் பொருளாளர் சங்கர் கணேஷ், ஒருங்கிணைப்பாளர் பழனி, நிர்வாகிகள் மோகன், முல்லைக்குமார், கோகுல்ராஜ், சையத் ரஃபி, தேவா, தாண்டவன், சண்முகம், ரவி, பரத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.
புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 11,275 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 90,200 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 1,630 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். கள்ளக்காதலில் வாலிபர் கொலை, குற்றவாளிகளுக்கு போலீஸ் வலைவீச்சு. பதவி உயர்வு வழங்க கோரிக்கை, அரசு கல்லூரி பேராசிரியர்கள் உண்ணாவிரத போராட்டம். கல்லறை திருநாள், முன்னோர்களின் கல்லறையில் வழிபாடு நடத்திய கிறிஸ்தவர்கள். பாரிஸில் இருந்து இருசக்கர வாகனத்தில் புதுவை வந்த இளஞ்சோடி 23,000 கிலோமீட்டர் பயணம். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.